காவேரி விஜய் வந்து தொடர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராகினி யோசனை பண்ணாங்க, ஏதோ கான்ட்ராக்ட் வந்து பேசுகிறாங்களே, ஒரு வேளை விஜயும் காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்களா? அப்படி தான் இருக்கும். ஐயோ, இது சூப்பரான மேட்டராக இருக்கே. நாளைக்கு காவேரி எப்போ போயிடுவாளா? அப்பாடி, காலைக்கு காலைல காவேரி போயிடுறா. இதுதான் சூப்பர் மேட்ரு. இதை முதல்ல போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ராகினி. இங்கே வந்து செமையாக சண்டை போட்டு வந்து விஜய் வந்து டென்ஷனாகி அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. யோசனை பண்ணுறாரு, விஜய் காவேரி ரொம்ப மனசால் கஷ்டப்படுறா, அதனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ கோவத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே உங்கள் தாத்தா கிட்டே போய், தாத்தா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் தாத்தா அப்படின்னு. என்னப்பா முடிவு அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, காவேரி வந்து இந்த வெண்ணிலாவால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிட்டா தாத்தா. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் காவேரி கூட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல, அதுதான் அவள் அப்படி ஆகிட்டா. அதனால் அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாத்தா. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் நாளில், அதனால நாங்கள் 4 நாள் வந்து கொடைக்கானல் போயிட்டு வரோம் தாத்தா. நாங்களும் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்கும், காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், எல்லா விஷயத்தையும் காவேரிக்கு நான் புரிய வச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னோடனே, சரிப்பா உன் விருப்பப்படியே செய்ய அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்புறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாப்பா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நாளைக்கு காவேரி வீட்டை விட்டு போகிறா. அப்பா அவள் வீட்டை விட்டு போகும்போது நீங்களும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா, நம்மளாம் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்ப்பா. சரிம்மா வந்துட்டா போச்சு, நல்லா மேலத்தாளத்தோட காவேரியை அந்த வீட்டிலேருந்து அனுப்பிச்சி வைக்கலாம். உன் நீண்ட பிளான் வந்து நிறைவேற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு. ஆமாப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா, அதுவாக தானாக நடக்குதுப்பா. இதோட சந்தோஷம் என்ன இருக்குது, அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டு தான்ப்பா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தில் பிரியணும்னா அதான் கரெக்டாக பிரிஞ்சிடுறாங்க. இதை தெரியாமல் நான் வேறப்பா, இவங்க எப்போ பிரிவாங்க நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணப்பா. சரிப்பா நாளைக்கு வந்துடுறீங்களா? நான் வந்துடுறேம்மா, இந்த விஷயத்த சம்மந்திக்கிட்டே சொல்லிடுறேன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவரும் வந்தார்னா வெண்ணாவை அவர் தானே வந்து இருந்த இடத்த சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து அவரை மன்னிக்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் என்ன, நாங்கள் 2 பேரும் அப்படியே கூட்டு சேர்த்துக்கிறோம் வீட்டுக்கு, வீட்டில் வந்துட்டு போக நாங்கள் 2 பேரும் இந்த கரெக்டாக தான் இருக்கோம். ஆமாப்பா சூப்பர்ப்பா, காவேரி போயிட்டு அப்புறம் நிம்மதியாக இருக்கலாமா, எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளைக்கு நான் அப்பா வந்து காலைல ஆஜராகிறேன், அதே மாதிரி நண்பரசையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. ஓகேப்பா அப்படின்றாங்க நம்ம வந்து ராகினி. இது வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஒரு டைரி கிடைக்குது. நம்ம வந்து யமுனா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து என்னிடம் வந்த நாள், வந்து சேரும் நாள்னு சொல்லிட்டு நிவின் எழுதி வச்சுருக்காரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு, இது என்ன டேட்டு, எதுக்காக இப்படி எழுதி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. முதல்ல நிவின் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆமாம் காவேரி விஜய் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு யமுனா பயங்கரமாக கதறிக்காரு, அழுகிறாங்க. என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு, இதை முதல்ல வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஓடி வராங்க. இங்கே வந்து விஜய் வந்து நேராக காவேரி கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு அப்படின்றாரு. எதுக்காக நான் ட்ரெஸ் பேக் பண்ணோம், நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னையோட 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே, ஓ அதுதான் என்னை வீட்டை விட்டு போகிறதுக்காக ட்ரெஸ் பேக் பண்ண சொல்கிறா, சரி நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே எல்லா விஷயத்தையும் யமுனா வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல எல்லாருக்கும். என்னடி சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம்மா இந்த மாதிரி தான் நடக்கு, 2 பேரும் வந்து புருஷன் பட நடிச்சிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாள், உண்மையே அவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே இவ அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. இங்கே வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க மாமா கிட்டேயும் தான் வந்துச்சிங்களா அப்படின்னு, இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோமான்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து காவேரி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு அப்படி சொன்னோன்னே, சரி வா அப்படி சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. வெளியே வந்து காவேரி வந்து கையில் பேக் அவுட் நிற்கிறாங்க. அவங்க அம்மா ஓடி வராங்க. பார்த்துக்கு வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்படி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாளே, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க. காவேரி ஏண்டி இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. தாத்தா ஓடி வந்துடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுக்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லா உண்மையும் சொல்லிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து அழறாங்க. உன்னை வந்து காவேரி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொன்னேன். நான் என்னடி மன்னிக்கிறது உன்னை, நீ இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்கேடி, ஊரில் இருக்க நிலத்தை விற்றுட்டு வீடை விற்றுட்டாவது நம்ம வந்து பண்ணியிருக்கலாம்லடி, ஏன்டி இப்படி அர்ஜென்ட் பட்டு பண்ண, இப்படி பண்ணிட்டு வாழ்க்கை நீயே வந்து பாழாக்கிட்டே காவேரி அப்படின்னோடனே அது அழறாங்க. உடனே வந்து என்னக்கா மாமா உன்னை அனுப்பிச்சிட்டாரா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து அழறாங்க காவேரி. ஆமாடி அப்படின்றாங்க. உடனே வந்து என்னக்கா இது அநியாயமாக இருக்குது, இப்படி பண்ணுறாரேக்கா மாமா, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னோடனே, விடு யமுனா இதை பற்றி எதுவும் பேச வேணாம், என்னடி பேசாமல் எப்படி நீ இருக்க முடியும், நீ வந்து இப்படி வாழ வேண்டிய நிற்கிறேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறி அழறாங்க. தாத்தா விஜயெல்லாம் வெளியே வராங்க. அப்போ தாத்தா கிட்ட காவேரி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, நாங்கள் கான்ட்ராக்ட் மூலமாக தான் கல்யாணம் பண்ணோம், இன்னையோட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, அதனால் விஜய் என்னை போக சொல்லிட்டாரு, என்னை மன்னிச்சிடுங்க நான் கிளம்புறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்து என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. விஜயும் பயங்கரமாக அதிர்ச்சி, என்ன சொல்கிறா இவ அப்படின்னு.